நெல்லை மாவட்டம் வள்ளியூரில் தேசிய ஜனநாயக கூட்டணி வேட்பாளர் பாலகிருஷ்ணனுக்கு உற்சாக வரவேற்பு. நெல்லை மாவட்டம் ராதாபுரம் சட்டமன்ற தொகுதியில் பாஜக சார்பில் போட்டியிடும் வேட்பாளராக பாஜக திருநெல்வேலி தெற்கு மாவட்ட துணைத் தலைவர் பாலகிருஷ்ணன் பாஜக தலைமையால் அறிவிக்கப்பட்டார். இதனையடுத்து இன்று சென்னையிலிருந்து ராதாபுரம் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட வள்ளியூருக்கு வந்த அவருக்கு தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சி நிர்வாகிகள் பட்டாசு வெடித்து மாலை அணிவித்து உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து வள்ளியூரில் அமைந்துள்ள நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ், பசும்பொன் முத்துராமலிங்க தேவர், அம்பேத்கர், காமராஜர் உள்ளிட்ட தலைவர் சிலைகளுக்கு பாஜக வேட்பாளர் எஸ்.பி. பாலகிருஷ்ணன் மாலை அணிவித்து மரியாதை செய்தார். பின்பு செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது அவர் கூறியதாவது: ராதாபுரம் தொகுதியில் கடந்த அதிமுக ஆட்சியின்போது கன்னியாகுமரி மாவட்டத்தில் பழைய ஆற்றின் மூலம் வீணாக கடலில் கதக்கும் தண்ணீரை பம்பிங் செய்து ராதாபுரம் கால்வாய் வழியாக ராதாபுரம் தொகுதிக்கு கொண்டு வந்த திட்டத்தை கிடப்பில் போட்டதால் வறட்சியான பகுதியாக காணப்படுகிறது. மீண்டும் அதிமுக ஆட்சி அமைத்தவுடன் அதற்கான வேலைகள் முழு வீச்சில் நடைபெற்று ராதாபுரம் தொகுதியில் விவசாயம் செழிக்க விவசாயிகளுக்கு உறுதுணையாக இருப்பேன் எனவும் தமிழகத்தில் ராதாபுரம் தொகுதியில் முதல் வெற்றி தொடங்கும் எனவும் தெரிவித்தார். நிகழ்ச்சியில் பாஜக திருநெல்வேலி தெற்கு மாவட்ட தலைவர் தமிழ்ச்செல்வன், அதிமுக ஒன்றிய செயலாளர்கள் கே. செல்வராஜ், பால்துரை, அந்தோணி அமலராஜா, ஜி.டி. லாசர், திசையன் விளை அதிமுக நகர செயலாளர் ஜெயக்குமார், வள்ளியூர் அதிமுக நகர செயலாளர் கருப்பசாமி, செட்டிக்குளம் பஞ்சாயத்து தலைவர் அம்மா செல்வகுமார், தேர்தல் பொறுப்பாளர் கொம்பையா, மாநில பொதுக்குழு உறுப்பினர் கேசவன், தமிழ் மாநில காங்கிரஸ் தெற்கு மாவட்ட தலைவர் ரமேஷ் செல்வன், பாஜக மண்டல தலைவர்கள் மற்றும் பாஜக, அதிமுக, அமமுக, ஐஜேகே தேசிய ஜனநாயக கூட்டணியைச் சேர்ந்த நிர்வாகிகள் மற்றும் பொதுமக்கள் என பலர் கலந்து கொண்டனர். நான் இந்த தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு எனது மனதார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ஏனென்றால் இந்த தேசிய ஜனநாயக கூட்டணி அமைத்து தமிழகத்திலே ஒரு ஆட்சி மலர வேண்டும், எடப்பாடியார் அவர்கள் ஆட்சியிலே இந்த தமிழகம் நல்ல ஒரு செழிப்பை அடைய வேண்டும் என்ற நோக்கத்தோடு இந்த ஜனநாயக கூட்டணி அங்கே அமைந்துள்ளது. அதில் இந்த ராதாபுரம் சட்டமன்ற தொகுதியை தாமரைக்கு தந்து இந்த தொகுதியிலே வெற்றி பெற வேண்டும் என்ற ஒரு நல்ல எண்ணத்தோடு எங்களுக்கு ஒதுக்கி தந்த எடப்பாடியார் அவர்களுக்கு நான் முதற்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். அதோடு இந்த எங்களது தலைமை பாரதிய ஜனதா கட்சியின் தலைமை ஐயா மோடி அவர்களும், அதோடு இந்த தமிழ்நாட்டிலே இந்த தேசிய முற்போக்கு கூட்டணியின் ஜனநாயக கூட்டணியின் ஒரு எங்களது தலைவருமான ஐயா பண்ணையார் அவர்கள் எனக்கு இந்த வாய்ப்பை இங்கே வழங்கியுள்ளார்கள். அவர்களுக்கு இந்த நேரத்திலே நான் நன்றியை தெரிவித்துக் கொண்டு, என்னோடு பயணித்துக் கொண்டிருக்கின்ற பாசமிகு அண்ணன் தமிழ்ச்செல்வன் அவர்களுக்கும் இந்த நேரத்திலே நான் எனது வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, இந்த தொகுதிக்கான ஒரு முயற்சியை நான் இங்கே உங்களிடம் பகிர்கிறேன். தேர்தல் வாக்குறுதிகள் என்ன? ஐயா, வாக்குறுதிகள் இந்த ராதாபுரம் சட்டமன்றத்தில் ஒரு நல்ல விவசாயம் நடந்தக்கூடிய ஒரு பூமி, நீர்நிலைகள் ஒரு நல்ல நீர்நிலைகள்லாம் இருந்து வளமான ஒரு பூமியாக இருந்த பூமியை இந்த திமுக கடந்த 5 வருஷ காலத்துல ஒரு சுடுகாடா மாத்திட்டாங்க. அது எல்லாருமே நீங்க பப்ளிக்கிட்ட கேட்டா தெரியும். அந்த ஒரு நிலைமையை மாத்தி விவசாயத்துக்கு நாங்க முக்கியத்துவம் கொடுத்து இந்த ராதாபுரம் கால்வாய், அதே மாதிரி கருமணி அணை கால்வாயை நாங்க இத சீராக செய்து இந்த பகுதியில் உள்ள ராதாபுரம் மக்கள் பொதுவா எல்லா இடத்துக்கும் நாங்க ஒரு சமமான நீர்நிலை கொண்டு வரணும்ட்டு நாங்க எங்களோட கொள்கை. வெற்றி வாய்ப்பு எப்படி இருக்கு? நாங்க இப்பவுமே வெற்றி பெற்றாச்சு. நீங்க கேட்க வேண்டியதே இல்லை. நாங்க இப்பவுமே வெற்றி பெற்றாச்சு. எங்களுக்கு போட்டியே இல்லை அப்படிங்கிற ஒரு நிலைமை இருக்குது. கண்டிப்பா நாங்க வெற்றி பெறுவோம், இது உறுதி. கண்டிப்பா நாங்க ஏற்கனவே இந்த முயற்சியை நாங்க செய்துகிட்டு இருக்கிறோம். எங்க கட்சியின் சார்பில் நிறைய வேலைகள்லாம் இந்த 52 குளத்துக்கான வேலைகள் நடந்துகிட்டு இருக்குது. கடந்த முறை நம்ம அண்ணன் இன்பத்துறை அவர்கள் இருக்கும்போது கூட அதற்கான முயற்சியை எடுத்து ஒரு பட்ஜெட்லாம் அதுக்கான இதெல்லாம் பட்ஜெட் எல்லாம் அவங்க போட்டு கொடுத்திருந்தாங்க. அதற்கு பிறகு திமுக அரசு அதை கண்டுள்ள.
இனி வருங்காலத்துல நாங்க இந்த திட்டத்தை எல்லாம் செயல்படுத்தி இந்த திட்டத்தை முழுமையாக முடிச்சு கொடுப்போம். கண்டிப்பா நாங்க இதை செய்து கொடுத்துருவோம். சரி சரி. இந்த தொகுதி வந்து நம்ம இந்த திமுக சரி அப்படிங்கிறது வந்து நீங்க கைப்பற்றும் போது என்னென்ன வாக்குறுதிகள் வந்து மக்களுக்கு தெரியும்? முதல் வாக்குறுதி வந்து இந்த தண்ணீருக்கான வாக்குறுதி தான் இது. அடுத்தால ஒரு சில விவசாயிகளுக்கு முன்னுரிமை கொடுத்தா நாங்க இந்த வாக்குறுதியை கொடுத்திருக்கிறோம். அதுக்கு பிறகு நாங்க வந்து ஒரு சில கோரிக்கைகளை எங்க சார்பில் நிறைய மக்கள் வச்சிருக்கிறாங்க. திசைமலையில இருந்து ஒரு ஹாஸ்பிட்டல் வேணும், அரசு மருத்துவமனை, ஒரு விரிவான மருத்துவமனை வேணும்னு கேட்டிருக்கிறாங்க. இந்த மாதிரி ஒரு மருத்துவமனை எல்லாம் நாங்க முயற்சி பண்ணி வாங்கி கொடுப்போம். கண்டிப்பா இது நடக்கும், நடத்தி காட்டு நான் கூட சொல்றேன். ஒரு 163 நம்ம இந்த கோடியில வந்து நம்ம அந்த குளத்துல இருந்து நம்ம ராதாபுரம் கால்வாய்க்கு தண்ணீர் போடுற மாதிரி ஒரு திட்டம் இருந்து அந்த திட்டம் வந்து அதிமுக காலத்துல வந்து நம்ம உண்டாக்குனாங்க. ஆனா வந்து நம்ம இந்த திமுக காலத்துல வந்து அதை வந்து கிடப்புல போட்டாங்க. அதை பத்தி ஏதாவது அதாவது வந்து நீங்க அந்த திட்டத்தை வந்து பட்ஜெட் போட்டு கொடுத்தது அண்ணன் நம்ம இன்பதுரை அவர்கள் தான் அது திட்டத்தின் இதை கொடுத்தாங்க. அதற்கு பிறகு வந்த நம்ம திமுக ஆட்சியில வந்து அதை கிடப்புல போட்டுட்டாங்க. அப்பா வந்து இதை கிடப்புல போட்டாங்க. இது முக்கிய காரணம் வந்து அப்பா நினைச்சுதான் இதுக்கு காரணம். எந்த முயற்சியும் எடுக்கல. அதுல அந்த திட்டத்தை நிறைவேற்றிருந்தா இன்னைக்கு ராதாபுரம் ஒரு செழுமையான ஒரு தொகுதியா இருந்திருக்கும். அடுத்த பக்கத்துல இருக்கிற ஒரு கன்னியாகுமரி மாவட்டத்தை பார்த்திருப்பீங்க எவ்வளவு செழிப்பா இருக்கு அப்படின்ட்டு. இதுல வந்த உடனே இவ்வளவு வறட்சி வர காரணமே இந்த தொகுதியோட சட்டமன்ற உறுப்பினர் அப்பா அவர் நினைச்சுதான். முழுமையா நாங்க நிறைவேற்றி கொடுப்போம், எந்த சந்தேகமும் வேண்டாம். இதனால காமராஜர் ஆட்சியில ஒரு 17,000 ஏக்கர் பயன்பெற்ற இடத்தை நாங்க அதை 34,000 மாத்தி நாங்க செய்து கொடுப்போங்கிறது எங்களோட கோரிக்கை.